ஹலோ காய்ஸ், ஒரு மவுண்டெயின் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அங்கே நிறையா மரம் செடி கொடி நிறையா வளர்ந்துட்டுருக்கு. அப்போ டைனோசர்லாம் அங்கே வளருது. அப்புறம் பாலைவனமே உருவாகுது. அப்புறம் ஐஸ்லாண்டுமே உருவாகுது. அப்புறம் ஒரு ஐஸை வந்து தள்ளி விட்டுட்டு போடுது. அந்த மவுண்டெயினும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு. அப்போ மரத்தெல்லாம் வெட்டி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளும் அப்புறம் அது ஏஞ்சி நடந்துகிட்ருக்கும் போது அங்கே ஒரு மரத்தை பார்த்துட்டு அது நடந்துட்டு அப்புறம் நிறையா பேர் வந்து அந்த கல்லை தூக்கிட்டு போய் ஒரு மிஷின் மாரி ரெடி பண்ணுறாங்க. அந்த மிஷினில் அது ஒன்று ஊற்றுறாங்க. அப்புறம் அது ரெடி ஆகிட்டோன்னே அதை எடுத்துகிட்டு நல்லா சுற்ற விட்றாங்க. அப்போ அதுக்கும் சுற்றணுமே தெரியுது. அப்போ 3 பேர் வராங்க. அந்த 3 பேரும் அந்த கல்லை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுறாங்க. அப்போ அந்த கல்லை உடச்சிட்றாங்க நல்லா. அப்புறம் கல்லை தேய்ச்சி ஒரு போருக்கு வந்து ரெடி ஆகி அடிச்சிடுறாங்க மனுஷங்களை. இவங்க வந்து கெட்டவங்க. இப்போ அப்புறம் அங்கே போர் நடக்குது. அப்புறம் அந்த மவுண்டெயின் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகி கீழே விழுந்துது. அப்புறம் கதை ஒருங்குது. அந்த மவுண்டெயின் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கவும் அங்கே ஒரு மவுண்டெயினை பார்க்குது. அப்போ அது அங்கே கட்சிப்பை பார்த்து அங்கே போகுது. அப்போ ஒருத்தவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டில் வச்சு அழகு பார்க்குறாங்க. அதில் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிருக்கு. அப்புறம் நிறையா பேர் இந்த கல்லை பார்க்கறதுக்கு நிறையா பேர் வராங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க அந்த கல்லை தட்டிட்டு போகிறான். கடுப்பாகி அதை ஊட்டி எரிஞ்சோடனே அங்கே ஒருத்தவங்க மேலே பட்டு அந்த கீபோர்டு மேலே பட்டுட்டு அப்புறம் அங்கே பேய் உழுவுது. அப்போ அதுக்கு ரொம்ப வலிக்குது. அங்கே லாரி வண்டி என்னென்னமோ வந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த லாரி நடுவில் போய் மாற்றி ரொம்ப சின்னதாகிடுது. அப்போ இன்னொன்று வந்துச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப சின்னதாகி குப்பை மாதிரி ஆகிடுதா. அப்புறம் க்ளீன் பண்ண வந்தவங்க வந்து அதையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப கிளாஸ் மாரி ரெடி ஆகி அதை ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஒரு மின்வெளிக்கு அமுச்சு விட்டுறாங்க பூமியை விட்டு. அதை அப்படியே உடஞ்சி ஒரு ஏரோப்ளேன் மாரி ரெடி ஆகி நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கும் போது அவங்க ரெட்டு பட்டன் அமுத்தினோடனே அது ஸ்பீடாக போகுது. அப்புறம் அந்த மவுண்டெயின் பழைய மாதிரி சின்னதாக இருக்காமல் அதேமாரி அது வாழ்க்கை சந்தோஷமாக வருது. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா படத்தில் பார்க்கலாம். பாய்.